திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பங்கிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கொடா கொடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கொடா கொடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் நமக்கு மிக முக்கியமான வாரம். 3வது சனிக்கிழமையாக இருக்கின்றபடியினாலே கர்த்தருக்கு சித்தமானால் காலை 10 மணி முதல் நம்முடைய ஊழியத்தின் தலைமையிடமாகிய நாசரேத் தேவனுடைய மாளிகையில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு கூட நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் அனைவருக்கும் தனித்தனியாக நாங்கள் ஜெபிப்போம். முக்கியமாக வலது பக்கத்தில் கோயம்புத்தூர் அன்னூரை சார்ந்த ஜோசப்படன், இடது பக்கத்தில் ஜெப ஜாம்பவான் வரவேல் சேகர் ஐயா போன்றவர்கள் எல்லாம் அடியாரும் இணைந்து உங்களுடைய விடுதலைக்காக தனித்தனியாக ஜெபிப்போம். அநேகர் இங்கே வந்து விடுதலை பெற்றிருக்கிறாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்களும் வர வேண்டும் என்று உங்களை இருக்கிற நீட்டி நான் அழைக்கின்றேன். கூட்டத்தின் இறுதியில் வந்திருக்கிற அனைவருக்கும் மிக சுவையான உணவு பரிமாறப்படும் என்பதையும் மிக்க மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக்கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனி ஞாயிறு ஆகிய 2 நாட்களிலும் மாலை 7 மணிக்கு தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடியில் இருக்கிற அந்த டீச்சர்ஸ் காலனி சிஎஸ்ஐ சர்ச்சில் வைத்து லெந்து கால சிறப்பு கன்வென்ஷன் கூட்டங்கள் நடைபெறும். ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகள் தூத்துக்குடியில் இருப்பீங்கன்னா, டெய்லி நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்ப்பீங்கன்னா, இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். பக்கத்திலே வருகிறேன், நீங்கள் வந்து பங்கு பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, ஊழியத்திற்காக ஜெபியுங்கள், நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். நம்முடைய ஊழியத்தின் சார்பாக நாசரேத் தேவனுடைய மாளிகைக்குள்ளாக அடைக்கலான் குருவி என்ற ஆவிக்குரிய ஒரு முதியோர் இல்லத்தை நாம் கட்டியிருக்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, அங்கே சிறப்பான வசதிகளை அனைவருக்கும் முடிந்த அளவுக்கு நாம் செய்து கொடுத்திருக்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, தினந்தோறும் அவர்களுக்கு காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் ஜெபங்கள் நடைபெற்று வருகின்றன. ஜெபஜாம்பவான் வரவேல் சேகர் ஐயா, தீப்பொறி தேவராஜ் ஐயா போன்றவர்கள் அநேக ஊழியக்காரில் வந்து அவங்களை ஜெபத்தில் நடத்துகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அவங்களை நம்ம அழைத்து கொண்டு செல்கிறோம். அவர்களுக்கு காற்றோட்டமான நல்ல பெரிய அறைகளை நாம் ஆயத்தப்படுத்தி இருக்கின்றோம். நல்ல சுவையான சூடான உணவுகளை நாம் அவர்களுக்கு அளிக்கின்றோம். நல்ல சுகாதாரமான தண்ணீரை நாம் கொடுக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, எல்லா விதங்களிலும் விரும்பப்படத்தக்கதான ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நான் கட்டியிருக்கிறோம். எத்தனையோ முதியோர் இல்லங்கள் இருக்கலாம், ஆனால் இது ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம். முக்கியமாக அந்திம நாட்களை கிறிஸ்துவுக்குள்ளாக கழிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தாராளமாக இங்கே வரலாம். பல காரணங்களினாலே இன்றைக்கு பிள்ளைகளினாலே பெற்றோர்களை கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய பெற்றோர்களை இங்கே சேர்க்கலாம். இல்லை என்றால் உங்களுடைய பெற்றோர்கள், தாத்தா பாட்டி, பிள்ளைகள் பிறந்த நாட்கள் வருகிறது என்றால் நீங்கள் அவர்கள் சார்பாக அங்கே தங்கியிருப்பவர்களுக்கு இலவசமாக உணவளிக்கலாம். அங்கே சக்கர நாளிய நாற்காலிகள் தேவை, நடக்க முடியாததை வைத்து அழைத்து செல்வதற்காக. பணிபுரிவதற்காக நர்சஸ் நமக்கு தேவைப்படுறாங்க. அது மாத்திரமல்ல, அங்கே சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட வேண்டும். சுற்றி காம்பவுண்டு வால் நாம் கட்ட வேண்டும். வாசலில் ஆர்ச் அமைக்க வேண்டும். இங்கே இருப்பவர்களை ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு செல்வதற்கும் இன்னும் பல காரியங்களுக்கு அழைத்து கொண்டு செல்வதற்கும் நமக்கு ஒரு டெம்போ டிராவலர் தேவைப்படுகிறது. இந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் அந்த கடைசி மணித்துளிகளை நாம் இந்த நாட்களிலே நாம் தியானிக்கின்றோம்.
இது ஒரு முக்கியமான ஒரு காலம், லெந்து காலம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பாடுகளை நமக்காக பட்டார், நமக்காக எவ்வளவு துன்பங்களை சந்தித்தார், தன்னை எப்படி ஒருத்து எவ்வளவு தியாகம் செய்து நம்மை பாதுகாத்தார் என்பதை நான் நினைக்கின்ற காலம்தான் இந்த லெந்து காலம். ஆண்டவர் நமக்காகப்பட்ட பாடுகளை நாம் மறக்கவே கூடாது. அதை அடிக்கடி நினைச்சு பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் பெரியவர்கள் இந்த லெந்து கால முறைமைகளை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதை போலவே நாமும் ஒரு காலத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இன்றைக்கி நம்ம ஆசீர்வாதமாக இருக்கலாம், நம்ம இன்றைக்கி வீடு கட்டி இருக்கலாம், கத்தர் கார்களை எல்லா வசதிகளையும் கோடிகளையும் கொடுத்துருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளவு நம்ம தாழ்மையில் குப்பையில் புழுதியில் கிடந்தோங்கிறதையும் அடிக்கடி நம்ம நினச்சி பார்க்கணும். அதே போல் நம்ம இன்றைக்கு இவ்வளவு தூரம் வளர்த்து ஆளாக்கி விட்ட பெற்றோர்கள் நம்மை வளர்ப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிறதையும் நாம் நினைவு கூற வேண்டும். மனிதர்கள் எப்பொழுதுமே பின்திரும்பி பார்த்து கடந்து வந்த பாதையை பார்த்து ஆண்டவரை துதிப்பதற்காக அழைக்கப்படுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை இன்ப கானானுக்குள்ளே அழைத்து கொண்டு வந்த பிறகு ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல மறவாதிருங்கள், 430 வருடமாக அடிமைகளாக இருந்தோம், சொல்ல முடியாத பாடுகளை அனுபவித்தோம். ஆண்டவர் மோசே அனுப்பினார், ஆரோன் அனுப்பினார், எங்களை விடுவித்தார், பலத்த அடையாளங்களை அற்புதங்களை செய்தார், 10 வாதைகளை அவர் அனுப்பினார், வனாந்திர பாதையில் எங்களை பாதுகாத்தார். இப்பொழுது நம்மை இந்த இன்ப கானானுக்குள் இடத்திருக்கிறார். தலைமுறை தலைமுறையாக சொல்லுங்கப்பா, இந்த பிள்ளைகிட்ட சொல்ல மறந்துடாதீங்க என்று சொல்லி சொன்னார். அதை மறந்துவிடக்கூடாது என்பதற்கு தான் பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அந்த அப்பத்தை சாப்பிடும்படியான ஒரு நியமத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆனால் ஒரு நாளிலே நாங்கள் அடிமை வீட்டில் இருந்தோம், எகிப்திலே அடிமைகளாக இருந்தோம் என்பதை மக்கள் நினைவுகூற வேண்டும் என்பதற்காக அந்த சமயத்தில் ஆண்டவர் எவ்வளவு கிருபையாய் இறங்கினார் என்பதையும் அவர்கள் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் அந்த நியமம் வைக்கப்பட்டது. நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் எத்தனை விபத்துகள், எத்தனை வியாதிகள், எவ்வளவு ஆஸ்பத்திரி, எத்தனை பொல்லாத மனிதர்கள், எவ்வளவு கண்ணீரின் பள்ளத்தாக்கள், எவ்வளவு முறை நாம் தனித்து விடப்பட்டோம், கீழே தள்ளப்பட்டோம். அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்தார் அல்லவா? அதை நாம் தவறாது நினைவு கூற வேண்டும். ஜபிக்கிற ஆரம்பிக்கிற பொழுதே கண்களில் கண்ணீர் வழிய வேண்டும். அப்பா, என்றைக்கோ என் கதை முடிந்திருக்க வேண்டும், என்றைக்கோ என் எதிரிகள் என் கதையை முடித்திருக்க வேண்டும், என் ஊழியம் என்றைக்கோ அழிந்து போயிருக்க வேண்டும், என் பிள்ளைகள் என்றைக்கோ அழிந்து போயிருக்க வேண்டும். பாதுகாத்து கொண்டு வந்தீங்களே அப்பா, நடத்தி வந்தீங்களே. ஆண்டவரை நான் துதிக்க மறக்கக்கூடாது. ஜபிக்கிற பொழுது நாம் முதலாவது துதிபலிகளை செலுத்த வேண்டும். எப்பொழுது துதிபலிகள் அதிகரிக்கின்றன, எப்பொழுது நம்முடைய கண்களில் கண்ணீர் வருகின்றன, நடந்து வந்த பாதையை, கிடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிற பொழுதுதான். எவ்வளவு அதிசயங்களை ஆண்டவர் செய்தார், அற்புதங்களை செய்தார் அல்லவா? எனவே அதை நான் நினைத்து பார்க்கும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். பிரியத்துக்குரிய இயேசப்பா நமக்காக என்ன பாடுகளை பட்டாங்கிறத இந்த வாரமும் முக்கியமாக அடுத்த வாரமும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். வருகிற வியாழக்கிழமையிலிருந்து வியாழன், வெள்ளி, திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இயேசப்பா சிலுவையில் பேசிய அந்த 7 வார்த்தைகளை உங்கள் மத்தியில் நான் பேசும்படியாக நான் வாஞ்சிக்கின்றேன். அதுக்கு முன்பதாக வாமிங்கப்பாக இந்த 3 நாட்கள், நேற்று, இன்று, நாளையும் கடைசி அந்த நிமிடங்களில் என்ன நடந்தது என்பதை நான் தியானிக்க இருக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். பாருங்கள், யோவான் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அந்த சமயத்தில் அவருடைய சீசரில் இயேசுக்கு அன்பானவனாக இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு செய்கை காட்டினான். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றான். இதனாலே ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை நாம் காண்கின்றோம். இயேசு சிலுவையில் அடிக்கப்பட போகிறது நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அவர் இந்த பூமியை விட்டு கடந்து போகின்ற அந்த நாளிகைகள் நெருங்கி கொண்டிருக்கின்றது. அப்படி உள்ளம் துக்கத்தினாலும் விசாரத்தினாலும் நிறைந்து கொண்டே இருக்கிறது. அது கடைசி மணித்துளிகள் வந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அந்த பந்தி முடிவற்று அவர்கள் அந்த கூடுகையை நிறைவு செய்கிற நேரம் வருகிறது. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று கலங்குகிறார். 3 வருஷம் கூடவே இருந்துட்டு என்னை ஒருவன் காட்டி கொடுக்க போறான், என் கூடவே இருந்து காட்டி கொடுக்க போறேன்னு கலங்குறார். அப்போதான் பேதுரு செய்கை காட்டுறார். ஒருத்தர் மார்பில் சாய்ந்துட்டு இருந்தார். ஏசப்பா மார்பில் சாஞ்சி கிடந்தார். சாய்வதற்கு சோஃபாக்கள் இருக்கின்றன, மெத்தைகள் இருக்கின்றன, கட்டில்கள் இருக்கின்றன, சுவர் இருக்குது, இல்லைன்னா சேர் இருக்குது. ஆனால் அங்கே ஒரு சீடன், ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் ஏசப்பாடைய மார்பில் மெத்தியில் சாயறது போல சாய்ந்து கொண்டிருந்தாராம்.
எங்கேயாவது இப்படி ஒரு இடத்தை நீங்கள் காண முடியுமா என்பதுதான் இந்த கேள்வி. யூ கேன் கோட் எனி எக்ஸாம்பிள் லைக் திஸ் எனிவேர் இன் திஸ் பைபிள். அப்படிலாம் இல்லவே இல்லை. பிள்ளையை மார்பில் சாய்த்து போட்டுக்கிற பெற்றோர்கள் உண்டு. ஆனால் தனக்கு சீடனாக இருந்த ஒருவரை இதனை மார்பிலே சாய்ந்து கிடப்பதற்கு ஆண்டவர் அனுமதித்திருப்பார் என்றால் எந்த அளவு அவர்களுக்குள்ளே ஒரு அன்பும் ஒரு ஐக்கியமும் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே உங்களை நான் அன்பாக அழைக்கின்றேன். இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்த சீடனாகிய அந்த மிக பெரிய பாக்கியவான் யாரென்றால் யோவான் என்று சொல்லி நான் வாசிக்கிறேன். ஜான். அவர் சீமோன் பேதுரு மாதிரி ரொம்ப பேசுகிறவர் கிடையாது. ஒரு முந்திரி கொட்டையாக பேதுரு எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருந்தார். நான் தான் ஏசப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமானவன் காமிச்சிட்டு இருந்தார். ஆனால் இந்த யோவான் அப்படிப்பட்டவர் அல்ல, அமைதியானவர். ஆனால் ஏசப்பாவை அவர் அதிகமாக நேசித்தார். ஏசப்பாவும் அவர் அதிகமாக அன்பு கூர்ந்ததுனால தான் தன் மார்பிலே சாய்ந்திருப்பதற்கு ஒரு அனுமதி கிடைத்தது என்று நான் காண்கின்றோம். ஒரு அன்பின் உச்சக்கட்டமாக அவர் ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்திருந்தார். பிரியத்துக்குரியவர்களே, அந்த அளவிற்கு ஆண்டவர் தன்னோடு கூட இருந்த அந்த சீடனை அவர் நேசித்தார் என்று சொல்லி நான் காண்கின்றோம். 5 நிமிடம் யாராவது பேசுந்தாலே போதும் நிறுத்து சொல்லு, போதும் என்ன போதும் பேசாத. நம்ம அவங்களை கடிஞ்சு கொள்கிறோம். நான் ரொம்ப பிஸியான ஆள் பார்த்துக்க, நான் இவ்வளோ காரியங்களை வச்சுட்டு இருக்கேன், உன் கதையெல்லாம் கேட்டிருக்கிறதுக்கு எனக்கு நேரம்லாம் கிடையாது, நிப்பாட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சின்ன பிள்ளைகள் அழுதா நமக்கு கோபம் வருது, பயங்கரமாக எரிச்சல் வருது, வீண் அழுதுன்னு சொல்லி நம்ம கோபப்படுகிறோம். எங்கேயாவது பாட்டை வச்சுட்டான் அப்படின்னா நமக்கு எரிச்சலாக இருக்கு, தாங்க முடியாத கோபம் நமக்கு வருகிறது. பல்ல கடிக்கிறோம், பாட்டு சத்தம் நம்மளை அதிகமாக வேதனைப்படுத்துகிறது. முக்கியமாக வயசாக சத்தம் கேட்க நமக்கு வெறியை ஏற்படுத்துகிறது. நம்மை கோபப்படுத்தும்படியாக பல காரியங்கள் நம்மை சுற்றி நடக்கிற பொழுது நமக்கு கோபங்கள் வருகிறது, எரிச்சல்கள் வருகிறது. ஆனால் இங்கே நான் காண்கின்ற ஆண்டவரோ தான் மரிக்கப் போகிற இந்த நாள் அந்த நேரம் வந்து கொண்டிருக்கிறது என்று அறிந்த பிறகும் கூட தன் மார்பிலே ஒரு சாதாரண சீடன் சாய்ந்திருப்பதற்கு, அவர் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன், இவர் ஒரு சாதாரணமான மனிதன், அவர் ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்திருக்கார். அதுக்கு பெர்மிஷன் கொடுத்திருந்தாரா? அப்படின்றால் ஆண்டவர் எவ்வளவு அன்புடையவராக இருந்தார், இன்னொன்று எவ்வளவு அதை பொறுத்து கொள்கிறவராக இருந்தார். அவனை பிடித்திருப்பார், மார்போடு சேர்த்து அணைத்திருப்பார். நம்முடைய வாழ்விலும் கூட நமக்கு பிடிக்காம சில காரியங்கள் இருக்கலாம், சத்தங்கள் நமக்கு பிடிக்காது, சிலர் பேசுறது நமக்கு பிடிக்காது, சிலர் நடந்து கொள்வது நமக்கு பிடிக்காது, சில வாலிபர்கள் போடுற சத்தம், பேசுகிற கெட்ட வார்த்தைகள், அவங்க முடி வெட்டிருக்கிற அவங்க பைக்கில் இப்படி போகிறதுலாம் நமக்கு கோபங்களை ஏற்படுத்தலாம். ஆனாலும் கூட அதையெல்லாம் தாண்டி அவர்களுடைய பிஹேவியர் எல்லாத்தையும் தாண்டி நம்முடைய உள்ளத்தில் பலவிதமான கோபங்கள் ஏற்படுவதெல்லாம் தாண்டி மார்பிலே சாய்த்து கொள்கிற அளவிற்கு அவர்கள் நேசிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். நம்முடைய பிடிக்கவில்லை என்பதற்காக, நமக்கு கஷ்டமாக இருக்கிறது என்பதற்காக, நமக்கு கோபமாக இருக்கிறது என்ற காரணத்தினாலே நம் அன்பை காண்பிப்பதற்கு நாம் மறந்துவிடக்கூடாது என்று இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவராக இருக்கிறார். சிலர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருக்கும்போது யார் சொன்னால் கேட்பாங்க, எல்லாட்டையும் அன்பாக பேசுவாங்க, சிரிப்பாங்க, கை கொடுப்பாங்க. அவங்க துக்கமாக இருக்கும்போது அவங்க குனிஞ்சே இருப்பாங்க, யார்கிட்டையும் பேசவே மாட்டாங்க. இல்லை, நம்முடைய ஆண்டவர் மிகுந்த துக்கமாக இருந்த பொழுதுதான், மிகுந்த கவலையோடு இருந்த பொழுதுதான் அவன் தன் மார்பிலை சாய்வதற்கு அனுமதி கொடுத்தார், இடம் கொடுத்தார். அவன் ஆண்டவர் கேட்ட பொழுது உண்மையை அவன்கிட்ட தான் சொன்னார் என்று நான் காண்கிறேன். பல துக்கங்கள், பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள் இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பு நம்மிலிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். குறைவுள்ள மனிதர்களை நேசிப்பது தான் கிறிஸ்துவின் அன்பு. குறையில்லாத மனுஷனை தான் நான் பார்க்கணும், அவங்ககிட்ட தான் நான் அன்பாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த உலகத்தில் யாரையுமே நீங்கள் காண முடியாது என்று உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். குறைவுள்ளவர்கள் தான் இந்த மனிதர்கள். சொன்ன வாலிபரில் பார்த்தீங்கன்னா பயங்கர கோபம் வரும். அவங்களுடைய ஸ்டைலு, அவங்களுடைய பேசுகிற கெட்ட வார்த்தைகள், அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா கோபமாக வரும். ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் யார்கிட்டையுமே நீங்கள் பழகவே முடியாது. யூத்தே நீங்கள் கிட்டே போக முடியாது. ஊழியத்துக்கு யூத்து தாங்க தேவை. இன்னைக்கு சர்ச்சுக்கு யூத்து தான் தேவை, தெரியுமா உங்களுக்கு? யூத்து காலேஜில் போகிறோம், நான் வாத்தியாராக இருக்கிறேன், அவங்களுடைய பிஹேவியர்லாம் பார்த்து அவங்களோட பேசவே முடியாது. அவங்க மேலே அவ்வளோ கசப்பு வந்துடும். ஆனால் அதெல்லாம் தாண்டி அவர்களை நேசிக்கும்படியாக நம்ம அழைக்கப்படுகிறோம். குறை உள்ளவர்களை நேசிப்பது தான் கிறிஸ்துவின் அன்பு என்பதை இந்த நாளிலே நாம் காண்கின்றோம். இரண்டாவதாக, நமக்கு தாங்க முடியாத துக்கம் இருந்தாலும் நம்மிடத்தில் வருபவர்களிடத்தில் நாம் அன்பு காண்பிக்க வேண்டும், உண்மையான அன்பை காண்பிக்க வேண்டும். அவர்களை நம்முடைய மார்பில் சாய்வதற்கும் அவர்கள் தங்கள் பிரச்சனைகளை சொல்வதற்கும் நாம் அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம்.
2 கடினமான காரியங்களை இந்த இரவிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றவராக இருக்கின்றார். குறைவுள்ளவர்களை நேசிப்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். நம்மை நேசிப்பவர்களையும் நிறைவாயிருப்பவர்களையும் நேசிப்பது மிக எளிதான காரியம். கிரிக்கெட் பிளேயர்ஸ் நல்ல விளையாடும்போது ஒரு நேசிப்பது எளிதான காரியம். சினிமா நடிகர்களையும் நடிகைகளையும் நேசிப்பது எளிதான காரியம். அரசியல் தலைவர்களை நேசிப்பது லேசான காரியம். ஆனால் குறை உள்ளவர்களை நேசிப்பது, பொல்லாதவர்களை குறித்து நீ எரிச்சல் அடையாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்களை நேசிப்பது, அவர்கள் நம்மிடத்தில் வரும்பொழுது உண்மையான அன்பை காண்பிப்பது கடினமான ஒரு காரியம். கடினமான ஒரு காரியம் பிரியத்துக்குரியவர்களே, அது ஒரு கடினமான பாதை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு நடந்து சென்ற பாதை நம்மை விட கீழே குறைந்த நிலைமையில் இருப்பவர்கள், வயதிலே குறைந்தவர்கள், ஸ்டேட்டஸ்ல குறைஞ்சவங்க, நம்மை விட எல்லாத்தையும் தாண்டிருப்பவங்க வந்தாலும் அவர்களுக்கும் நாம் அன்பு காண்பிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அன்பிலே நிலைத்திருங்கள், ஒருவர் அன்பு செய்யுங்கள், இதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற கற்பனை ஆண்டவர் சொன்னார். அன்பில்லாதவன் தேவனை அறியான், அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், அன்பே பிரதானம். நீங்கள் கிறிஸ்தவர்கள், நீங்கள் இயேசப்பாவுடைய பிள்ளைகள் என்பதற்கு அன்பே அடையாளம், அன்பே பிரதானம். ஒரு பெண் திருமணமாயிருக்கிறாள் என்பதற்கு அவளுடைய கழுத்தில் இருக்கிற தாலி சாட்சியாக இருக்கிறது. நாம் இயேசப்பாவுடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளமாக காண்பிக்கின்ற அன்பே அடையாளமாக இருக்கிறது. அன்பே பிரதானம். அன்பு செய்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். காலேஜில் நான் போகின்ற பொழுது அந்த காலேஜை நம்பி, அங்கே மாணவர்களை நம்பி, அவர்கள் போகிற சாப்பாட்டை நம்பி அநேக நாய்கள் இருக்கின்றன. அதில் ஒரு பெண் நாய் நிறைய குட்டிகளை போட்டு, இப்போ 4 குட்டி இருக்குது. அந்த 4 குட்டிக்கும் உடம்பெல்லாம் சொறி, உடம்பெல்லாம் புண்கள், பார்த்தாலே பாவமாக இருக்கும். ஆனால் நான் காலேஜுக்கு போன உடனே அந்த நாய்கள் படுத்திருக்கும், கூட்ட உடனே ஓடி வரும். அவர்களுக்கு நான் ஒவ்வொன்றாய் பிஸ்கட்டை கொடுப்பேன், வாயிலே கொடுப்பேன், அது சாப்பிடும். பார்ப்பதற்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்கும், குளிச்சிருக்காது, ரொம்ப அசுத்தமாக இருக்கும். ஆனால் நான் அவர்களை அன்பு செய்கிறப்படினாலே அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் காலையில் சாயந்தரம் அவர்களுக்கு நான் பிஸ்கட் கொடுப்பேன், அது சந்தோஷமாய் சாப்பிடும். குறைவுள்ள நாய்கள் தான், மங்கும் சொறியும் தான் அதுக்கு பிடிச்சிருக்கு. அது குளிக்கவே இல்லை, பார்க்குறதுக்கு எலும்பும் தோளுமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. ஆனால் அந்த அன்பு அதை தாண்டி, அந்த பலகீனங்கள்லாம் பார்க்காதபடிக்கு அவைகள் உயிரினங்கள் சாப்பிட இல்லாமல் இருக்குது, கவனிப்பதற்கு யாரும் இல்லை, நம்ம முடிஞ்சதை செய்வோம்னு சொல்லி அந்த அன்பை அவர்களுக்கு காண்பிப்பதற்கு உதவி செய்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, நாம் இந்த பூமியில வாழுற காலமெல்லாம் மார்பில சாய்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு தைரியம் வருவது போல நாம் உண்மையான அன்பை செலுத்த வேண்டும். நம்மளை வரவும் பயந்து பார்த்து ஓடக்கூடாது, துணிஞ்சு நம்மகிட்ட பழகணும். இந்த நாய்க்குட்டிகளை முதல்ல என்னை கண்டாலே அது பயப்படும், யாரை கண்டாலும் பயந்து ஓடும். இப்போ பார்த்தோன்னே ஓடி வருது. காரணம் என்னென்னா, என்னுடைய அன்பு அவர்களுக்கு என் மீது இருந்த பயத்தை எடுத்து விட்டது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். எனவே பிரியத்துக்குரியவர்களே, நாமும் கூட இந்த நாட்களிலே உண்மையான அன்பை எல்லாருக்கும் காண்பிப்போம், குறை உள்ளவர்களுக்கு நாம் காண்பிப்போம். இரண்டாவதாக, நாம துக்கமாக இருந்தாலும், நமக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும், நெருக்கங்கள் இருந்தாலும், நம்மிடத்தில் வருபவர்களை நாம் நேசிக்க வேண்டும். தெய்வீக அன்பை, கிறிஸ்துவின் அன்பை நாம் அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதுதான் முதல் பகுதியில் காண்கின்ற காரியம். இரண்டாவதாக பாருங்கள், யோவான் 13:26 வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து இவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகி யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். அது துணிக்கி அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். பார்த்தீங்களா, 12 பேரில் ஒருத்தர் தான் சொல்றாரு. பிறகு யாருன்னு அந்த யோவான் கேட்டவுடனே, நான் யாருக்கு துணிக்கையை துவைச்சி கொடுக்குறேனோ, அப்பத்தை துவைச்சி கொடுக்குறேனோ அவன் தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. யாருக்கு? யூதாஸ் காரியத்துக்கு கொடுக்குறார். அவன் இதை சாப்பிட்றான். சாப்பிட்ட உடனே பிசாசு அவனுக்குள்ளே புகுந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசப்பாவோடு கூட 3 வருஷங்கள் இருந்த அந்த சீசனுக்குள்ளாக இப்பொழுது பிசாசு புகுந்து கொள்கிறான். நம்ம மேலோட்டமாக வாசிக்கலாம், பேசலாம், எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு காரியம். உயிருள்ள ஆண்டவரோடு கூட 3 வருடங்கள் இருந்தவனுக்குள்ளாக பிசாசு புகுறது. காரணம், அவன் இயேசப்பாவை காட்டி கொடுக்க வேண்டும் என்று பணத்தின் மீது கண் வைத்தபடியினாலே, ஆசைப்பட்டபடியினாலே, பண ஆசை அவனுக்குள்ள வந்ததுனால ஆண்டவர் அவனை இவன் தான் சொல்லி சொன்ன உடனே அந்த துணிக்கியை சாப்பிட்ட உடனே, அப்பத்தை சாப்பிட்ட உடனே சாசனுக்குள்ளே புகுந்தான். நீ செய்கிறத சீக்கிரமாக செய்யணும் ஆண்டவர் சொன்னாரான். உண்ட வீட்டுக்கு துரோகம் நினைப்பது என்பது ஒரு பெரிய பாவம் என்று பெரியவர்கள் சொல்லுவோம். உண்ட வீடுனா யார் நமக்கு சாப்பாடு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு துரோகம் செய்வது பெரிய தவறு. ஏசப்பா கடைசியாக அந்த துணிக்கையை துவச்சி அப்பத்தை கொடுக்குறாரு. ஏசப்பா சாப்பாடு அவன் சாப்பிட்றான், ஆனால் மனசுக்குள்ளாக அவரை காட்டி கொடுக்கணும். உடனே தான் பிசாசு அவனுக்குள்ளே புகுந்தான்.
யாருக்கெல்லாம் நமக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களிடத்திலே நாம் நன்மை பெற்றுக்கொண்டபடியினாலே, சாப்பாடு சாப்பிட்டபடினாலே, அந்த சாப்பாட்டுக்கு அந்த உப்புக்கு உண்மையுடையவர்களாக நாம் கடைசி வரைக்கும் வாழ பழகி கொள்ள வேண்டும். யாராவது ஒருவர் ஏதோ ஒரு கட்டத்தில் நமக்கு ஒரு நேரம் உணவு வாங்கி கொடுத்திருப்பார்கள் என்றால் காலம் முழுவதும் அவர்களுக்கு நன்றியோடு காணப்பட வேண்டும். காலம் முழுவதும் அவர்களை குறித்து உயர்வாகவே பேச வேண்டும். அவளை குறித்து பலர் கேவலமாய் பேசுகிற பொழுது இடத்தை விட்டு நம்ம எந்திரிச்சு போயிடணும். நாமும் ஆமாமான்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, என்கரேஜ் பண்ணக்கூடாது, சிரிக்க முடியாது. ஏனென்றால் ஒரு நாளிலே அவர் நமக்கு உணவு வாங்கி கொடுத்தார், ஒரு நாளே நமக்கு 100 ரூபாய் கொடுத்தார், 1000 ரூபாய் கொடுத்தார், ஒரு நாளிலே நம்மை தேடி வந்தார், நாம் சோர்ந்திருந்த பொழுது நம்ம பலப்படுத்தினார். அதனால நம்ம அவருக்கு விரோதமாக எழும்பிடக்கூடாது, பேசிடக்கூடாது என்று ஒரு பாடம் இந்த பூமியில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு நீதியை வைத்திருக்கிறார். அதை மீறி நான் அவங்க நிறைய நேரம் சாப்பாடு கொடுத்தாங்கிறத மறந்து, நமக்கு பணம் கொடுத்தாங்கிறத மறந்து, ஒரு நம்ம துக்கத்திரத்தில் வந்து நமக்கு துணை இருந்தாங்க, ஆபத்தில் துணை இருந்தாங்களா மறந்து, அவள் மேலே ஏதோ ஒரு காரணத்தினால கோபம் கொண்டு அவளுக்கு விரோதமாய் நாம் எழும்புவோம் என்றால் பிசாசு உள்ளே புகுந்து விடும் என்பதுதான் இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற முக்கியமான ஒரு பாடம். ஒப்பிட்டவரை, நமக்கு உணவு கொடுத்தவரை, நமக்கு உதவி செய்தவர்களை நாம் மறந்துவிடக்கூடாது, அவளுக்கு விரோதமாய் எழும்பிவிடக்கூடாது என்பதுதான் யூதாஸ் காரியத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற விலையேற பெற்ற பாடம். 3 வருஷங்கள் கூட இருந்து அந்த அன்பை அவன் கண்களினாலே பார்த்தாலும், இயேசு கிறிஸ்து எவ்வளவு உண்மையான ஒரு ஊழியக்காரன், எவ்வளவு அற்புதமானவர், என்னை தேடி வருபவர்களுக்கு எவ்வளவு அற்புதத்தை செய்கிறார் என்பதை பார்த்தாலும் அதையெல்லாம் மறந்து எல்லாத்துக்கும் மேலே 3 வருஷம் சாப்பிட்டு பண பொறுப்பை ஆண்டு நம்பி கொடுத்திருந்ததெல்லாம் இருந்தால் மீறி நன்றி மறந்து அவன் துணிகர கொண்டு ஆண்டவரை காட்டி கொடுத்தபடினாலே அவன் மிகப்பெரிய அழிவை சந்தித்தான் என்று நாம் காண்கின்றோம். யாரெல்லாம் இதே போல யூதாஸ் காரியத்தை போல யார் உதவி செய்தார்களோ, யார் உணவு கொடுத்தார்களோ, அவளுக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கு இந்த யூதாஸ் காரியத்தை போல அழிவை காண்பார்கள் என்பதுதான் எச்சரிப்பை கொடுக்கின்ற 2வது பாடம் என்பதை மறந்துவிடவே கூடாது. நீ செய்வதை சீக்கிரமாக செய் என்று ஆண்டவர் சொன்னார். ஏனென்றால் சீக்கிரமாக அவன் செஞ்சான சீக்கிரமாக அழிந்து போவான். மனசு பணத்தில் இருந்ததுனால அதை எப்படியாவது ஆண்டவர் காட்டி கொடுக்கணும், பணத்தை வாங்கணுங்கிறதுல இருந்து சீக்கிரமாக செஞ்சுக்கப்பான்னு சொல்லி விட்டார். பிரியத்துக்குரியவர்களே, யாரெல்லாம் நன்றி மறந்து போயிருக்காங்க இன்றைக்கு நம்ம அங்கமிகமாக பார்ப்போம் என்றால் எக்கச்சக்கமானவர்கள் இருக்கிறாங்க. யார் தங்களை வளர்த்து விட்டாங்களோ, யார் தங்களை உருவாக்கி விட்டாங்களோ, யார் தனக்கு உதவி செஞ்சாங்களோ, யார் தன்னை அறிமுகப்படுத்தினாங்களோ, யார் உணவு கொடுத்தாங்களோ, அவர்களுக்கு விரோதமாகவே இன்றைக்கு அநேகர் எழும்பி இருப்பதை காண்கிறோம். இந்த கடைசி காலத்தில் நன்றி அறிதல் இல்லாதவர்களை எல்லா பக்கங்களிலும் காண்கிறோம். எவ்வளவு உதவி செய்தாங்கிறத ஒரு நிமிடத்திலே அநேகர் இன்றைக்கு மறந்து போவதை காண்கின்றோம். மிகவும் வருத்தப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். நன்றி அறிதல் உள்ளவரில் பார்க்க முடியுமாங்கிறது இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, யாரும் எப்படி இருந்துட்டு போட்டு நாமே நன்றியுறுதியில் உள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவருக்கு நன்றியோடு இருக்கணும், ஆவிக்குரிய தகப்பனுக்கு நம்ம நன்றியோடு இருக்கணும். அதே போல் நம்ம யாரெல்லாம் நமக்கு உதவி செய்தாங்களோ, கடந்த காலத்தில் கஷ்டப்படும் போது யாரெல்லாம் நமக்கு பக்கபலமாக இருந்தாங்களோ அவர்களுக்கெல்லாம் நாம் உண்மையுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இதனாலே நான் கற்றுக்கொள்கிற 2வது காரியம் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு கூட நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்பீங்க, நீங்கள் வேலை பார்க்கலாம், அந்த கம்பெனிக்கு உண்மையாக இருங்க. ஊழியத்தில் இருக்கலாம், அந்த ஊழியத்தில் உண்மையாக இருங்க. ஊழியத்தை குறித்து வெளியே வந்து தவறாக பேசாதீங்க என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீ எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு உதவி செய்து விட்டாலே நாம் அதில் உண்மையாக இருப்போம் என்றால் ஒரு வேதனையும் நமக்கு வராது. யூதாஸ் காரியத்துடைய அழிவு ஒரு பெரிய எச்சரிப்பாக நமக்கு இருக்கிறது என்பதை இந்த இடத்துல நாம் காண்கின்றோம். அதனை மறந்துவிடக்கூடாது என்று உங்களை நான் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 2 காரியங்களையும் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் நம்மிடத்தில் காரணம் இல்லாதபடி இந்த 2 காரியங்களையும் பேசவே மாட்டார். நாம் வாழ்விலே எப்பொழுதும் நாம் நம்ம தகுதி இல்லாதவர்களையும் நான் உண்மையாக நேசிக்கணும். தகுதியானவர்களை தான் நான் நேசிப்பேன் அப்படின்னா யாரையுமே நேசிக்க முடியாது. குறைவுள்ளவர்களையும் நேசிக்க வேண்டும். அடுத்து அவ்வளோ துக்கத்தோடு இருக்கிற நேரங்களிலும், கவலையோடு இருக்கிற நேரங்களிலும் மார்பில் சாய்ந்து கொள்ள வருபவர்களை நாம் அனுமதிக்க வேண்டும். தூரப்போ நாயே நம்ம சொல்லக்கூடாது, எரிந்து விடக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அன்று அரவணைத்து கொள்ள வேண்டும். 3வதாக ஒப்பிட்டவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் போய்விட்டால் அது மிகப்பெரிய அழிவை கொண்டு வரும் என்பதை நாம் 3வதாக நாம் கற்றுக்கொண்டோம். இந்த 3 காரியங்களிலும் நாம் நிலைத்திருக்கும்படியாக நாம் அன்பாக அழைக்கப்படுகிறோம். நிலைத்திருப்பீங்களா?
குறையுள்ளவர்களை நேசிப்பீங்களா? அது தெய்வீகம். தட் இஸ் கால் டிவைன். இட்ஸ் நாட் ஈஸி. குறைவுள்ளவங்களை நேசிக்கிறது சாதாரணமான காரியம் அல்ல. ரீத்துக்குரியவர்களே, உண்மையான அன்பு தான் அந்த குறைகளையும் தாண்டி அவர்கள் நேசிக்க வைக்கும் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டும்படியாக விரும்புகின்றேன். ரீத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட உண்மை நாங்கள் பின்பற்றி வர எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். ஐயா, குறைவுள்ள யோவானை தேவாதி தேவன் ராஜா மார்பிளஸ் ஆய அனுமதித்தீர். அவன் யாரென்று கேட்ட பொழுது இவன் தான் சொல்லி அவனுடைய கேள்விக்கு பதிலும் சொன்னீரப்பா. எசப்பா, உண்மை போல் எங்களை மாற்ற மாட்டீங்களா ஐயா? குறைவுள்ள மனிதர்களை நேசிப்பது என்பது எவ்வளவு கடினமாக இருக்கிறது ஐயா. அவன் நாசமாக போவான், விளங்கவே மாட்டான், பைக்கில் போய் முட்டி சாவான், என்னெல்லாமோ சாபங்களை நாங்கள் கொடுக்குறோம் ஐயா. அவன் யாருனே தெரியாது, இப்படி சேட்டை பண்ணுறானே, விளங்குவானா, அப்படிலாம் என்னெல்லாமோ சொல்கிறோம். இல்லை, குறைவுள்ளவர்கள் தான் மனிதர்கள், அவர்களை நேசிக்க எங்களுக்கு கற்றுத்தார். வியாதிப்பட்ட பெற்றோர்களை நேசிக்க, வியாதிப்பட்ட மனிதர்களை நேசிக்க, பலகீனமான பாண்டங்களை நேசிக்க எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தாருங்க என்று ஆண்டவரை கெஞ்சுகிறோம். துக்கத்தின் நேரத்தில் அன்பை காண்பித்தது போல நாங்களும் துக்கத்தின் நேரத்திலும் அன்பை காண்பிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இறைவா, உண்மை போல் எங்களை மாற்ற மாட்டீரா? எங்களுக்கும் அந்த அன்பை எங்களுக்கும் தரமாட்டீரா? உம்முடைய அன்பை எங்களுக்கு தரமாட்டீரா என்று நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா. அநேகர் இன்றைக்கு வியாதிப்பட்டுருக்கிறாங்க, கொஞ்ச நாள் பார்க்குறாங்க, அதுக்கு பிறகு அவங்களுக்கு எல்லாருக்கும் போர் அடிச்சிருது, சலிப்பு தட்டிடுது. வயசானவங்களை கவனிக்கிறாங்க, அதுக்கு பிறகு அவங்களை கவனிக்க முடியறதில்ல, கோபம் வருது, எரிச்சல் வருது. ராஜா தகப்பனே, வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு மன்றாடு. என்ன வியாதி இருந்தாலும், என்ன துக்கம் இருந்தாலும் கர்த்தாவே இப்பொழுதை மாற்றுங்கப்பா. அந்த வியாதிப்பட்ட இடங்களை தொடுங்க, தடவி கொடுங்க. சிலுவையில் ரத்தஞ்சிந்தி ஒரு பெரிய விளைக்கரையத்தை செலுத்திருக்கிறீங்க. அந்த விளைக்கரையத்தினால இந்த பிள்ளைகளை மீட்டெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அவருடைய சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். என்ன வியாதியாக இருந்தாலும், எவ்வளவு அகோரமாக இருந்தாலும், எவ்வளவு சீற்றமாக இருந்தாலும், அது எந்த இடத்துக்குள்ளே இருந்தாலும் இப்பொழுதே மறையட்டும். ஆறாத புண்கள் மறையட்டும். கட்டிகள் எந்த இடத்துல இருந்தாலும் மறையட்டும். எத்தனை வருடமாய் காயங்கள் புண்கள் இருந்தாலும் ஆறி போகட்டும். ஸ்கின் டிசீஸ் மறையட்டும். காக்காய் வெடிப்புகள் மறையட்டும். பக்கவாதங்கள் மறையட்டும். ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது. சடிதில் எந்த ஆபத்து பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. ஸ்ட்ரோக் வரக்கூடாது. தகப்பனே ஆண்டவரே, என்ன வியாதி இருந்தாலும், என்ன வாதம் இருந்தாலும், என்ன துன்பம் இருந்தாலும் மறையட்டும். சாப்பிட முடியல, நடக்க முடியல, தூங்க முடியல, சாப்பாடு நெஞ்சுக்குள்ளே இருக்குது, வேலைக்கு போக முடியல, படிக்க முடியல, இந்த பாவத்தை விட முடியல, போதையை விட முடியல, கெட்ட நண்பர்களை விட முடியலன்னு சொல்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்து அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவர், எங்கள் பிள்ளைகள் படிக்கிறாங்க, எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்குது, கவர்மெண்ட் எக்ஸாம் நடக்குது. கர்த்தர் அவருக்கு ஞானத்தையும் புத்தியும் தந்து ஆண்டவரே அவர்கள் ஸ்டேட் லெவலில் ஃபர்ஸ்ட் வரத்தக்கதாக, பாஸ் ஆகத்தக்கதாக, அதன் மூலமாக அவருடைய எதிர்காலங்கள் ஆண்டவரை கட்டப்படத்தக்கதாக, பெற்றோருடைய ஆசை கனவுகள் நிறைவேறத்தக்கதாக கெஞ்சி மன்றாடுகிறோம். இறைவா, கடன் பாரங்களால் எத்தனை பேர்கள் சிக்கி தவிக்கிறாங்கப்பா. இன்றைக்கி போட்டி நிறைந்த உலகம், பிஸ்னஸ்னாலே போட்டி தான் ஐயா. சோர்ந்து போயிருக்கிறாங்க போட்டியால். தகப்பனை சோர்ந்து போயிருக்கிறாங்க. நீங்கள் தான் இறங்கணும், நீங்கள் தான் உதவி செய்யணும், நீங்கள் தான் அவர்களை ஆசீர்வதிக்கணும், நீங்கள் தான் அவர்களை தூக்கி நிறுத்தணும்ப்பா. இயேசுவின் நாமத்தினால எப்படியாவது கர்த்தர் ஆண்டவரை தோத்துறோம் ஐயா. உடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தாங்கி நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே சோத்திரம் ஐயா. வட்டி கடனால் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஐயா, வருமானமே இல்லாமல் தடுமாறுகிற பிள்ளைகளுக்கு உதவி செய்ய. கடன் வாங்காதிருப்பாய், கொடுப்பாய். வாக்குத்தத்தை நிறைவேறட்டும் ஆண்டவர். இன்றோடு கடன் பாரங்கள் அழியட்டு, நிரந்தரமான வருமானங்களை உருவாக்கி தாரும் ஆண்டவரே. குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பிள்ளைகளால் நிம்மதி இல்லை, பேச மாட்டேங்கிறாங்க. கெட்ட சகவாசங்கள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மூலமாக எங்கேயோ முன்பு தெரியாத ஓடி போயிறேன்னு வாலிய பிள்ளைகள் சொல்லி, பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு இருக்கிற பெற்றோர்கள், பைக் வாங்கித்தான், செல்ஃபோன் வாங்கித்தான், ஒரே சண்டை, பிடிவாதம். அவனை யாருப்பா திருத்த முடியும்? நீங்கள் தான் திருத்த முடியும். பைக்கில் போகும்போது ஸ்லோவாக போக உதவி செய்யுங்க. வாலி பிள்ளைகள் ஓடி விடாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. எலும்புகள் முறிஞ்சிடக்கூடாது, பெட்ரிட்டன் ஆயிடக்கூடாது, பலன் குன்றக்கூடாது. நீண்ட காலமாக ஆண்டவரை திருமணத்துக்காய், குழந்தைக்காய் காத்திருப்பில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. விசா வேணும், கவர்மெண்ட் ஜாப் வேணும், டிரான்ஸ்ஃபர் வேணும், ப்ரமோஷன் வேணும், எல்லாம் உதவி செய்யுங்க. எல்லாத்தையும் கொடுங்க. சொந்தமாக வீடு தாருங்க, வாகனங்களை தாருங்க, சொத்துக்கள் விற்று வர வேண்டிய பணங்கள் வரட்டும் ஐயா, வரட்டும். அப்படி ஆண்டவரை கர்த்தாவே, இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரை எல்லா நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம், எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க.
எங்கள் தாய் திருநாடாக இந்தியாவிற்காக தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. இது அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே சோத்திரம் அப்பா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா. என் ஆண்டவரை இந்த அருமையான நாளிலும் கூட அப்பா எங்கள் நாட்டில் அனைத்து மதத்தவர்களையும் மொழி பேசுகின்றவர்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ், எல்லா சர்ச்சஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியத்து திராட்சை பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற பிள்ளைகள் அநேகர் உண்டு. அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவருக்கும் பலன் தாருங்க. ஏசப்பா நாமத்தினால இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவர் அடைக்கலான் குருவி இல்லத்துக்கு அநேக முதியவர்களை தங்கும்படியே அழைத்து கொண்டு வாரும். இந்த தேவைகளை சந்தியும். நாங்கள் வேலை பார்ப்பவர்கள், நல்ல வேலை பார்ப்பவர்களை கொண்டு வாரும். கர்த்தர் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவுடைய அந்யோன்யமில்லாத பிரசன்னமும் உங்கள் அனைவரோடும் ஜெகிஸ்தா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென்.